ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, பேசிக் எலக்ட்ரிக் சர்க்யூட்டோட நேமு, சிம்பிள், ஃபார்முலா தான். அதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வால்டேஜ் சோர்ஸ். வால்டேஜ் சோர்ஸ்னா ப்ரொவைட்ஸ் எலக்ட்ரிக் எனர்ஜி டு தி சர்க்யூட். சர்க்யூட்டுக்கு எலக்ட்ரிக் எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணும். இதை வந்து பேட்டரின்னு கூட சொல்லலாம். சிம்பிள் எப்படி இருக்கும்னா, லெஃப்ட் சைடு ப்ளஸ்ஸும் ரைட் சைடு மைனஸ் வரும். இதோட யூனிட் என்னென்னா வால்ட்டு வின்னு சொல்லுவாங்க. இதோட ஃபார்முலா V = W/Q. டபிள்யூனா ஒர்க்கு இல்லை எனர்ஜின்னு சொல்லுவாங்க. க்யூனா சார்ஜ். இதை நம்ம அடுத்தடுத்த சிம்பிளில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கரண்ட்டு. இது என்ன பண்ணும்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ எலக்ட்ரிக் சார்ஜ். யூனிட் வந்து ஆம்பையர் ஏன்னு சொல்லுவாங்க. அதாவது ஏன் யூனிட் யூஸ் பண்ணுறாங்கன்னா, எல்லா இடத்துலையும் கரண்ட்டு வால்டேஜ்னு யூஸ் பண்ண முடியாது. யூனிட் நேம் மென்ஷன் பண்ணுவாங்க, இல்லை சிம்பிள் மென்ஷன் பண்ணுவாங்க. இது ஃபார்முலா வந்து I = Q/T. ஐனா கரண்ட்டு, க்யூனா சார்ஜு பை டைம். கரண்ட்டுனா நமக்கு என்ன ஞாபகம் இருக்கும்னா, ஒரு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10C ஆஃப் சார்ஜ் ஃப்ளோஸ் இன் 2 செகண்ட்ஸில் போகுதுன்னா அது I = 10/2 5 ஆம்பையர். நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டர்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ரெசிஸ்டர்னால் என்னென்னா த ஆப்போசிட் ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டு. அதாவது கரண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக ஃப்ளோ ஆகிறது தான் ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க. இது யூனிட்டு ஓம்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய இடத்துல இந்த சிம்பிள் பார்த்துருப்போம். மேக்ஸிமம் எலக்ட்ரானிக் ஐட்டத்தில் பூரா ரெசிஸ்டர் இருக்கும். இது வந்து V = IRன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஏன்னா I = V/Rன்னு போட்டுக்கலாம், R = V/Iன்னு வந்துடும். அது நம்ம கொஸ்டினில் கேட்குற ப்ராப்ளம் பொறுத்து இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட்டு நம்ம அப்பப்போ சொல்லுவோம். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்விட்சு. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஒன்று ஓப்பன் ஆர் க்ளோஸ் சர்க்யூட், 2 மட்டும்தான் இருக்கும். I வந்து ஆஃபில் இருக்கப்ப நோ கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஐ ஆனில் இருக்கப்ப கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். அதாவது ஓப்பன் ஸ்விட்சில் இருக்கும்போது நோ கரண்ட் ஃப்ளோ, ஐ வந்து 0ல் போயிடும். க்ளோஸ்டு ஸ்விட்ச் இருக்கும்போது கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். ஸ்விட்சுக்கு அப்புறம் நம்ம லைட்டு லேம்ப்பு தான் பார்க்க போகிறோம். இது என்ன பண்ணும்னா கன்வெர்ட் எலக்ட்ரிக் எனர்ஜியை வந்து லைட்டாகவும் ஹீட்டாகவும் ப்ரொடியூஸ் பண்ணும். நார்மலாக ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ணோம்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகி அது லைட்டாகவும் வருது, அந்த லைட்டு நமக்கு ஹீட்டாகவும் ஆகுது. இது பவர் வந்து P = V/Iன்னு சொல்லுவாங்க. ஹோம்ஸில் யூஸ் பண்ணால் P = I²R. இது யூனிட் எப்படின்னா வாட், டபிள்யூன்னு மென்ஷன் ஆகும். எக்ஸாம்பிளில் ஒரு சில சம்மில் லேம்பு இல்லை பல்பை யூஸ் பண்ணி இல்லை ஓம்ஸில் ஃபார்முலா கேட்கலாம், இல்லைனா பவர் ஃபார்முலா கொடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர்னால் என்னென்னா ஸ்டோர் எலக்ட்ரிக் எனர்ஜி என்னன்னு எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டில் எலக்ட்ரிக் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு சின்ன ஸ்மாலான ஒரு ஐட்டம். அது யூனிட் எப்படின்னா ஃபாரட்னு சொல்லுவாங்க. F ஃபார்முலா வந்து Q = CV. தேர்ஃபோர் நம்ம C = Q/Vன்னு சொல்லுவாங்க. எனர்ஜி எப்படி ஸ்டோர் ஆகும்னா 1/2 CV². இதில் ஆனோடு கேத்தோடுன்னு சொல்லி 2 லேயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு இண்டக்டர். இண்டக்டரோட சிம்பிள் பார்த்துக்கோங்க. இது என்ன பண்ணும்னா ஸ்டோர் எனர்ஜி இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாவது அந்த காந்த சக்தியில் ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இதோட யூனிட்டு ஹென்ரி, ஹச்சுன்னு சொல்லுவான். ஃபார்முலா வந்து V = L × di/dt. எனர்ஜி எப்படி ஸ்டோர் பண்ணோம்னா 1/2 Li². இதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னு பார்த்தா, நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபேனில் காயில் வந்து செம்பு சுற்றி இருக்கும். அதான் இண்டக்டரோட ரியல் டைம் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரிக் எனர்ஜி. எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து E = P/Tன்னு சொல்லுவோம். சின்ஸ் P = V/I. Vனா வால்டேஜ், ஐனா கரண்ட் உங்களுக்கு தெரியும். இது யூனிட் என்னென்னா ஜூல். எலக்ட்ரிக் எனர்ஜியோட யூனிட் வந்து ஜூல், J. E = VIT. ஃபார் எலக்ட்ரிசிட்டி பில்டிங்கில் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா 1 kWh = 3.6 × 10 ஜூல். அடுத்தடுத்த டாபிக் எடுத்தால் போய்கிட்டே தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா ஷீட்டு கொடுக்குறேன், இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டு போயிருங்க. தேங்க்யூ.